என் பேர் நாகேந்திரன். நான் குறிச்சியிலிருந்து வரேங்க. உலகத்தில் எங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே அல்லாஹ் புனித போர் தொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறான்னு சொல்லி சில தீவிரவாத அமைப்புகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அது குறிப்பாக இந்தியா மேலே புனித போர் தொடுக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இது அப்படி இஸ்லாத்தில் சொல்லியிருக்கா அல்லது அல்லாஹ் சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிற எனக்கு விளக்கம் தேவை. அதாவது புனித போர் என்று எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் புனித போர் செய்யணும் என்று சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்களே, அப்படி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? புனித போர் என்று உண்டான்னு கேட்குறாங்க. புனித போர் என்று நிச்சயமாக ஒன்று இருக்கிறது. இஸ்லாத்தில் மாத்திரமில்லை, உலகத்தில் உள்ள எல்லா மதங்கள்லையுமே புனித போர்கள் இருக்கின்றன. புனித போர்னா என்ன? ஒரு நியாயத்திற்காக வேண்டி, மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஒரு அரசாங்கம் தன்னை எதிர்த்து வரக்கூடிய நாடுகளோடு செய்யக்கூடிய போர் தான் புனித போர். ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக போர் செஞ்சு ஆகணும். இப்போ இந்தியா இருக்குன்னு வைங்களேன், பாகிஸ்தான்காரனும் சீனாக்காரனும் நம்ம நாட்டு மீது அத்துமீறி வர்றான்னு வைங்க. அப்போ இந்தியாவுடைய கடமை என்ன? அவனை தடுத்து நிறுத்தணும், ஆயுதம் தூக்கணும். அதுக்கு தான் இராணுவத்தைலாம் வச்சுருக்கிறோம். அந்த இராணுவம் அந்த கடமையை செய்கிறது அவங்களுடைய கடமை. இதுதான் புனித போர். நியாயத்துக்கு இருக்குமையானால், நியாயமான காரணத்துக்கு இருக்குமையானால் இது புனித போர். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், இப்போ கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், தாவீது ராஜான்னு இருந்தார். அவர் நிறைய யுத்தங்கள் பண்ணியிருக்கிறார். சாலமன் ராஜான்னு சொல்லப்படுறாரு பைபிளில், அவர் யுத்தங்கள் பண்ணியிருக்கிறார். இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீர்களே ஆனால், ராமரை யுத்தம் பண்ணத்தானே செஞ்சார். ராமருங்கிறவர் இலங்கையில் போய் என்ன செஞ்சார்? இன்னொரு நாட்டில் போய் அவர் யுத்தம் செஞ்சார். எதுக்கு செஞ்சார்? அவருடைய மனைவியை இன்னொருத்தன் கடத்திட்டு போயிட்டான்னா காப்பாற்றுறக்கா யுத்தம் செய்கிறார். அப்போ நாட்டை பாதுகாக்க, மனைவியை பாதுகாக்க, நாட்டுடைய மானத்தை மரியாதையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர் யுத்தம் செஞ்சுருக்கிறார். மகாபாரதம் கூட ஒரு யுத்தம் தான், யுத்தத்தினுடைய ஒரு அம்சம்தான். அந்த மாதிரி முகமது நபி அவர்களும் போர் செய்திருக்கிறார்கள். மற்ற ஆன்மீகவாதிகள் மாதிரி அவங்க என்ன செய்யலை? சும்மா ஜபமாலை வைத்து கொண்டு முகமது நபி இருக்கலை. மக்காவில் இருந்த வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அடி உதம் வாங்கிட்டு இருந்தாங்க. மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்கள். அவங்க ஒரு கடவுள் கொள்கையை சொன்னதுனால, எல்லா தீமைகளையும் எதிர்த்ததுனால இவர் ஊரில் வைக்கக்கூடாது என்று விரட்டினார்கள். சொந்த ஊரை விட்டு முகமது நபி இணைஞ்சார், மதீனாங்கிற இன்னொரு ஊருக்கு போனார். அது 300 மைலுக்கு அப்பால் உள்ள ஊர். அந்த ஊருக்கு போன உடனே அங்கே மக்கள்லாம் அவரை ஏற்றுக்கிறாங்க. ஊருக்கே தலைவர் ஆகுறாரு. சுற்று வட்டார பகுதிகள்லாம் அவரை ஏற்றுக்கிறாங்க. அனைத்துக்கும் தலைவர் ஆகுறாரு, ராஜாவாகிறாரு, சக்கரவர்த்தி ஆகுறாரு. இந்தியா போன்ற ஒரு நிலப்பரப்புக்கு அதிபராகிறார் முகமது நபி அவர்கள். 13 வருஷ காலத்தில் இந்தியா எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு, இவ்வளோ பெரிய நிலப்பரப்புக்கு அதிபராக ஆகித்தான் அவர் மரணித்தார். அவ்வளோ பெரிய நாட்டுக்கு அதிபராக வந்த பிறகு விரட்டி விட்டார்கள் சொந்த ஊருக்காரங்க. இவங்க படை திரட்டி வர்றாங்க முகமது நபி அழிக்கிறக்கு. நம்ம ஊரை விட்டு விரட்டி விட்டோம், இவர் வளர்ந்துட்டாரு, விடக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ முகமது நபி என்ன பண்ணுறாங்க? நாட்டை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், பெண்களை காப்பாற்றணும், சிறுவர்களை காப்பாற்றணும் என்பதற்காக வேண்டி அவங்களும் படை திரட்டிக்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க? வழிமறிக்கிறாங்க. அவங்கள ஆயுதம் தாங்கினாங்க. முகமது நபியை வாழ் சுரட்டினாங்க. நேரடியாக போர்க்களத்தில் ஈடுபட்டாங்க. ஆன்மீக தலைவராக இருந்தாலும் போராளியாகவும் இருந்தார். இது செஞ்சாங்க. இது ஒரு நாட்டில் செய்கிற அவசியமா இல்லையா? எந்த ஒரு நாடாக இருந்தாலும் படை எடுத்து வந்தால் போர் செய்யாமல் இருந்தால் அவர் கடமை செஞ்சவர் ஆவாரா? அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர் ஆயிடுவார். அவர் போய் அங்கே நின்று பாதுகாத்ததுனால தான் மக்கள் கொல்லப்படலை, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படலை, பெண்கள் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். இதுக்காக வேண்டி யுத்தம் செய்தது முகமது நபி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் எப்போ செஞ்சாங்க? ஜனாதிபதியாக இருக்கும்போது செஞ்சாங்க. அப்போ அரசாங்கத்தை வைத்தான் செஞ்சார்களே தவிர, அடி வாங்கிட்டு துன்பத்திற்கு ஆளாகி மக்காவில் இருந்தாங்களே, அப்போ இந்த வேலையை செய்யலை. அவனை கொண்டுட்டு வா, இவனை கொலை பண்ணிட்டு வா, இவன் வெட்டிட்டு வா, இவனை குத்திட்டு வான்னு சொல்லி முகமது நபி எந்த வழிகாட்டுதலும் கொடுக்கல. எப்போ யுத்தம் செய்கிறாங்க? அவங்க தலைமையில் ஒரு அரசாங்கம் அமைந்த பிறகு, இத்தனை மக்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவங்க தலையில் சுமத்தப்பட்ட பிறகு படை திரட்டி வந்தார்களே. ஆனால் மக்களை காப்பாற்றுறதுக்கு போர் செஞ்சாங்க. இப்போ நபிகள் நாயகம் போர் செஞ்சதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு நான் அறுவாள் தூக்க முடியுமா? என்ன ஜனாதிபதியா? என் கையில் நாடு இருக்குது, நாட்டை காப்பாற்றுற சுமையை நான் ஏற்றிருக்கிறேன்னா அவனுக்கு தான் கடமை. யாருக்கு கடமை என்று சொன்னால், யார் கையில் அரசாங்கம் இருக்கிறதோ, அதிகாரம் இருக்கிறதோ, அவர்கள் எதிர்த்து அந்நிய நாடு படை திரட்டி வரும்பொழுது மக்களை காப்பாற்றுவதற்காக போர் செய்ய வேண்டும். இது எல்லா நாடும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்ட விஷயம், எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட விஷயம்.
அதைத்தான் முகமது நபி செய்தார்கள். எங்களில் உள்ள கிறுக்க என்ன செய்கிறான்னு கேட்டால், முகமது நபி வாழ் தூக்குனார்ல, நானும் தூக்குறேங்கிறான். முகமது நபி எப்போ தூக்குனாரு? மக்காவில் இருக்கும்போது தூக்குனாரா? அடி வாங்கும்போது தூக்குனாரா? ஆட்சி இல்லாமல் இருக்கும்போது தூக்குனாரா? இல்லை. அப்போலாம் அடி வாங்கிட்டு தான் இருந்தார்கள், துன்பத்தை சகித்து கொண்டார்கள், பொறுமையாக இருந்தார்கள். எப்போ ஆயுதம் தூக்குறாங்க? அவங்க என்னைக்கு சக்கரவர்த்தியாக ஆனார்களோ, மன்னராக ஆனார்களோ, அப்போது எதிரிகள் சண்டைக்கு வரும்பொழுது ஆயுதம் தூக்கினார்கள். அப்போ ஆயுதம் தூக்குவது இஸ்லாத்தில் கடமை. யாருக்கு கடமை என்று சொன்னால், ஒரு அரசாங்கத்துக்கு கடமை. நாட்டு மக்களை காப்பதற்காக வேண்டி அந்நிய நாடுகள் படையெடுத்து வரும் பொழுது போர் செய்ய வேண்டும். இதுதான் புனித போர். இதை தனித்தனி நபர்கள் எடுக்க முடியாது, ஊருக்கு 10 பேர் எடுக்க முடியாது, தனித்தனி ஜமாத்துகள் எடுக்க முடியாது, தனித்தனி இயக்கங்கள் எடுக்க முடியாது. அவங்க கையில் அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். இது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மை தானே இது? இதை விளங்காமல் எங்களில் சில பேர் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் அப்படியே தனித்தனி நபர்களை ஆயுதம் தூக்குமாறு சொல்லவே இல்லை, அதுக்கு பேர் போர் கிடையாது, அதுக்கு பேர் வன்முறைன்னு வந்துடும். போர் செய்து அரசாங்கம் தான் செய்யணும். அதுதான் அடிப்படை.